ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸும் அண்ட் அதுக்கான டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸும் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் வெக்காபுலரிஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்? பிகாஸ் இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஐ எம் ஆங்க்ரி வித் யூ. நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். இப்போது நான் உன் மேலே கோபமாக இருக்கேன் இப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இதில் மெயினாக தேவைப்படக்கூடிய வேர்டு கோபம். இப்போ இந்த கோபத்துக்கு ஆங்க்ரி அப்படிங்கிற இந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சதுனால நம்ம இதை ஈஸியாக சொல்லிடுறோம் இல்லையா? பட் நம்ம எதுக்காக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறோம்? பிகாஸ் இந்த வெக்காபுலரி நம்மளுக்கு தெரியாததுனால தான். அந்த சென்டென்ஸை நம்ம மைண்டில் தமிழில் திங்க் பண்ணிடுவோம். ஆனால் அதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம பார்த்த இதே சென்டென்ஸ் மாதிரி இந்த இடத்துல கோபம் அப்படிங்கிறதுக்கு ஆங்க்ரி அப்படிங்கிற ஒரு வேர்டு தெரியலனா நம்மளால் அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக இங்கிலீஷில் பேச முடியாது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை நம்மளுக்கு குறைக்கணும், நான் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோன்னா we have to learn some important vocabularies. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த வெக்காபுலரிஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ஸ்டி. தேர்ஸ்டி அப்படின்னா என்னங்க? தாகமாக இருக்குது, தாகம். எனக்கு தாகமாக இருக்குது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எனக்கு தாகமாக இருக்குது. நீங்களும் என் கூடவே ட்ரை பண்ணுங்கள். ஐ ஃபீல் தேர்ஸ்டி. ஐ ஃபீல் தேர்ஸ்டி. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ஹாஸ்டட். எக்ஸ்ஹாஸ்டட் அப்படின்னா ரொம்ப களைச்சு போய் சோர்ந்து போயிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய உடல் களைப்பு இருக்கும் இல்லையா? இதை தான் எக்ஸ்ஹாஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன், அதனால நான் வேகமாகவே தூங்க போயிட்டேன். ஐ வாஸ் எக்ஸ்ஹாஸ்டட் ஸோ ஐ வெண்ட் பெட் இயர்லி. ஐ வாஸ் எக்ஸ்ஹாஸ்டட், நான் சோர்வாக இருந்தேன். ஸோ ஐ வெண்ட் பெட் ஏர்லி. அதனால, சோனா என்னங்க? அதனால நான் தூங்குறதுக்கு சீக்கிரமாகவே போயிட்டேன். ஏர்லி அப்படின்னா சீக்கிரமாக. ஸ்கேர்ட். ஸ்கேர்ட் அப்படின்னா பயந்து போனது, பயந்து போன மாதிரி இருப்போம் இல்லையா? இதை ஸ்கேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அவள் எலியை பார்த்து பயந்துட்டா. அவன் எலியை பார்த்து பயந்துட்டா. She was very scared when she saw the mouse. She was very scaredனா என்னங்க? அவ ரொம்ப பயந்து போயிட்டா. எப்போ? When she saw the mouse. When she saw the mouseனா என்னங்க? அந்த எலியை பார்த்த அப்ப, அந்த எலியை பார்த்தப்ப. Jealous. Jealousனா பொறாமை. ஜெல்லஸ்னா என்னங்க? பொறாமை. அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்த அவன் பொறாமப்பட்டான். அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்த அவன் பொறாமப்பட்டான். He was jealous of their happiness. He was jealous of their happiness. அவள் ஃப்ரெண்ட்ஸோட சக்ஸஸை பார்த்து அவளுக்கு பொறாமையாக இருந்தது. அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சக்ஸஸை பார்த்து அவளுக்கு பொறாமையாக இருந்தது. ட்ரை பண்ணுங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவோட எண்டில் இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். டிஸ்அப்பாயிண்டட். டிஸப்பாயிண்டட் அப்படின்னா ஏமாற்றம். அவனோட எக்ஸாம் மார்க்கை பார்த்து அவன் டிஸப்பாயிண்டட் ஆயிட்டான். எக்ஸாம் முடிஞ்சோடனே அவனோட மார்க்கை பார்த்து என்ன ஆயிட்டான்? டிஸப்பாயிண்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He was disappointed with his exam score. He was disappointed with his exam score. எக்ஸாம் ஸ்கோர்னா எக்ஸாமில் எடுக்கக்கூடிய அந்த மார்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ப்ரவுட். ப்ரவுடுனா என்னங்க? பெருமை. ப்ரவுட் மீன்ஸ் பெருமை. அவங்க குழந்தையோட அச்சீவ்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு பெருமையாக இருந்தது. இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அது ஒன்று மார்க்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது காம்படிஷனில் வின் பண்ணியிருந்துருக்கலாம்.
ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? They are proud of their children's achievement. They are proud of their children's achievement. ப்ரௌடுனா என்ன? பெருமை. மறந்துடாதீங்க. வீடியோவோட எண்டில் இந்த வெக்காபுலரிஸ் வச்சு உங்களுக்கு ஸ்மால் அசஸ்மெண்ட் இருக்கும். அதனால் வீடியோவை கவனமாக பாருங்கள். ஷை. ஷை அப்படின்னா கூச்சமுடைய. ஷைனா என்னங்க? கூச்சமுடைய. அவன் அவகிட்ட பேசுறதுக்கு கூச்சப்பட்டான். அவன் அவகிட்ட பேச கூச்சப்பட்டான். He was too shy to speak to her. He was too shy to speak to her. Ashamed. Ashamed means வெட்கப்பட்ட. வெட்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ashamed அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொய் சொன்னதுக்கு நீ வெட்கப்படணும். இந்த மாதிரிலாம் பொய் சொன்னதுக்கு நீ வெட்கப்படணும். You should be ashamed of yourself for telling such lies. You should be ashamed of yourself அப்படின்னா நீ கண்டிப்பாக வெட்கப்படணும். இதுக்காக for telling such lies. இந்த மாதிரியான பொய்களை சொன்னதுக்காக. இந்த இடத்துல பொய் அப்படிங்கிறதுக்கு எந்த வேர்ட் வரும்? கெஸ் பண்ணுங்க. பொய். லைஸ். லைஸ்னா பொய்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் லேசி. லேசி அப்படின்னா சோம்பேறித்தனம். லேசினா என்னங்க? சோம்பேறித்தனம். பெட்டில் இருந்து எழுந்திருக்கிறதுக்கு அவன் அவ்வளோ சோம்பேறித்தனப்படுறான். தூங்கி எந்திரிச்ச உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுவாங்க இல்லையா? அப்போ அவங்கள எப்படி சொல்லலாம்? He felt too lazy to get out of bed. He felt too lazy to get out of bed. Angry. Angry அப்படின்னா கோபம். Angry அப்படின்னா என்னங்க? கோபம். எது ஒன்று இப்படி கோபமாக்குச்சு? என்ன நடந்தது இப்படி நீ கோபமாக இருக்க? What made you so angry? What made you so angry? Furious. Furious அப்படின்னா சீற்றம் அல்லது கோபம். சரிங்களா? ஃபியூரியஸ்னால் என்னங்க? ஒரு சீற்றமாக கோபமாக வரும் இல்லையா? நம்மளுக்கு திடீர்னு அப்படியே யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த மாதிரியான கோபம் தான் ஃபியூரியஸ். அவன் என்னோட காரை மோதினப்ப எனக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. அவன் என்னோட காரை மோதினப்ப எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது. I was furious when he crashed my car. I was furious when he crashed my car. Bitter. Bitter means கசப்பான. இந்த black coffee எனக்கு கசப்பாக இருக்குது. இந்த black coffee எனக்கு கசப்பாக இருக்குது. This black coffee is too bitter for me. This black coffee is too bitter for me. Ripe. Ripe means பழுத்த. Ripe means பழுத்த. இந்த பனானாஸ் எல்லாம் பழுத்திருக்கு. இந்த பனானாஸ் எல்லாம் பழுத்த பழங்கள். பழுத்த பனானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாழைப்பழம். These bananas are ripe. These bananas are ripe. Unripe. Unripe means பழுக்காத. நான் பழுக்காத சில வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். பழுக்காத வாழைப்பழத்தை நான் வாங்கிட்டேன். I have bought some unripe bananas. I have bought some unripe bananas. Stale. Stale அப்படின்னா பழசு. அதாவது நாளாகி கெட்டுப்போன மாதிரி இருக்கும் இல்லையா? அதை தான் ஸ்டேல் அப்படின்னு சொல்லுவோம். பழைய ப்ரெட்டோட வாடை நல்லாவே இல்லை. இந்த பழைய ப்ரெட்டோட வாடை நல்லாவே இல்லை. ஸ்டேல் பிரெட் ஸ்மெல்ஸ் வெரி பேட். ஸ்டேல் பிரெட் அப்படின்னா ரொம்ப பழசாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஸ்டேல் பிரெட் அப்படின்னு சொல்லுவோம். பழைய ப்ரெட்டு. இதோட வாடை நல்லா இல்லை. ஸ்மெல்ஸ் வெரி பேட்.
ரோட்டன் அப்படின்னா அழுகிய, ரொம்ப பழுத்து போய் அழுவி போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ரோட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் அழுகி போச்சு, இதை சாப்பிடாத. இந்த மீன் அழுகி போச்சு, அதை சாப்பிடாத. The fish is rotten. You must not eat it. The fish is rotten அப்படின்னா இந்த மீன் அழுகி போச்சு. You must not eat it. அதை சாப்பிடாத. ஸ்டிங்கி அப்படின்னா துர்நாற்றம், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஸ்டிங்கி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அழுக்காகவும் அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அழுக்கா அதுலேருந்து ஒரு மாதிரி வீசுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தி ஷாக்ஸ் வேர் டர்ட்டி அண்ட் ஸ்டிங்கி. த ஷாக்ஸ் வேர் டர்ட்டி அண்ட் ஸ்டிங்கி. பேர்ன்ட் அப்படின்னா கருகி போனேன். பேர்ன்ட்னா என்னங்க? கருகி போனேன். இந்த கேக்கு கொஞ்சம் கருகி போச்சு. இந்த கேக்கு கொஞ்சம் கருகி போச்சு. The cake was slightly burnt. The cake was slightly burnt. Nervous means பதட்டம். Nervous means பதட்டம். எனக்கு இன்டர்வியூவுக்கு முன்னாடி பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு இன்டர்வியூவுக்கு முன்னாடி பதட்டமாக இருந்தது. I felt nervous before the interview. I felt nervous before the interview. Talkative means பேசிக்கிட்டே இருக்கிறது அல்லது ரொம்ப வாயடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் டாக்கேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அவள் ரொம்ப பேசுவா, அவள் எப்போ பாரு ரொம்ப பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? She was a very talkative. She was a very talkative. Next one, rudeனா முரட்டுத்தனம். ரூடுனா என்னங்க? முரட்டுத்தனம். அந்த டாக்ஸி டிரைவர் என்கிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டாரு. அந்த டாக்ஸி டிரைவர் என்கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாரு. The taxi driver was so rude to me. The taxi driver was so rude to me. Greedy means பேராசை. greedyனா என்னங்க? பேராசை. அவ ரொம்ப பேராசை பிடிச்சவ. அவ ரொம்ப பேராசை பிடிச்சவ. She is a greedy girl. She is a greedy girl. Messy means களைஞ்சு கிடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, களைந்த. இந்த களைஞ்சு போன டெஸ்கில் என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. I can't find anything on this messy desk. I can't find anything on this messy desk. Polite means கண்ணியமான. பொலைட்னா என்னங்க? கண்ணியமான. அவர் எல்லார்கிட்டையும் பொலைட்டாக இருப்பார். அவர் எல்லார்கிட்டையும் பொலைட்டாக இருப்பார், கண்ணியமாக நடந்துப்பார். He is always polite to everyone. He is always polite to everyone. Tangle means சிக்கல். Tangle means சிக்கல். இந்த காத்தால் என்னோட முடி சிக்கலாயிடுச்சு. காற்று அடித்ததில் என்னோட முடி சிக்கலாயிடுச்சு. The wind tangled my hair. The wind tangled my hair. Discard அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம ஒதுக்கி அங்கிட்டு தூக்கி எறிவோம் இல்லையா, இதை தான் டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னோட பழைய பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட போகிறேன். நான் என்னோட பழைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட போகிறேன். I will discard my old things. I will discard my old things. Frighten means பயமுறுத்துதல். ஃப்ரைட்டன்னா என்னங்க? பயமுறுத்துதல். அந்த சத்தம் குழந்தைய பயமுறுத்திருச்சு. அது ஒன்று நாய் குறைச்சதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சவுண்டாக இருக்கலாம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த சத்தம் குழந்தைய பயமுறுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். The noise
frightened the baby. The noise frightened the baby. Mischievous. Mischievous அப்படின்னா குறும்புத்தனமான. தருண் ஒரு குறும்புக்கார பையன். இதான் குட்டி பசங்க குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பையன் ஒரு குறும்புக்கார பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தருண் இஸ் a very mischievous boy. Tarun is a very mischievous boy. Threaten. Threaten அப்படின்னா அச்சுறுத்துதல், பயமுறுத்துதல். அவன் அந்த பையனை பயமுறுத்தினான். He threatened the boy. He threatened the boy. Steal. Steal means திருடுதல். Steal means திருடுதல். நேற்று நைட்டு என்னோட பணத்தை யாரோ திருடிட்டாங்க. Last night someone stole my money. Last night someone stole my money. Delighted. Delighted அப்படின்னா மகிழ்ச்சி அடைதல். அவர் உங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவார். He will be delighted to see you. He will be delighted to see you. Injured. Injured அப்படின்னா காயம். Injuredனா என்னங்க? காயம். உன்னோட அடிப்பட்ட கையை காட்டு. உன்னோட காயம்பட்ட அந்த கையை காட்டு. Please show me your injured arm. Please show me your injured arm. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி அசஸ்மெண்ட். நம்பர் 1 பொறாமை. நம்பர் 2 பெருமை. நம்பர் 3 களைப்பு. இதுக்கான ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.